பக்கவாட்டில் படுப்பது மிக முக்கியம். ஸ்லீப்பிங் ஆன் யோர் சைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோகஸ்மெலி நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு குரட்டை ஒரு பொதுவான பிரச்சனை. முதுகில் படுப்பதை விட பக்கவாட்டில் படுப்பது குரட்டை குறைக்க உதவும். தலைக்கு சிறிது உயரம் கொடுத்து உறங்குங்கள். ஸ்லீப் வித் யோர் ஹெட் ஸ்லைட்லி எலிவேட்டட். சோகஸ்மெலி தலையை 4 முதல் 6 வரை அங்குலம் உயர்த்தி உறங்கினால் சுவாசப்பாதை திறந்திருக்க உதவுகிறது. அதற்காக உயர்ந்த தலையணை பயன்படுத்தலாம். மூக்கடைப்பை நீக்குங்கள். ரிலீவ் நேசல் கன்ஜெஷன். சோகஸ்மெலி மூக்கடைப்பு குறைவு இருந்தால் குரட்டையும் குறையும். உப்புநீர் வாஷ், நீராவி வாங்குதல், எலுமிச்சை தேன் கலந்த நீர் பருகுதல் போன்ற முறைகள் மூக்கடைப்பு நீக்க உதவும். மது மற்றும் புகைப்பிடித்தலை தவிர்க்குங்கள். அவாய்ட் ஆல்கோஹால் அண்ட் ஸ்மோக்கிங். சோகஸ்மெலி மதுபானம் மற்றும் புகைப்பிடித்தல் தொண்டையில் உள்ள தசைகளை தளரச் செய்து குரட்டை அதிகரிக்கச் செய்யும். உறங்குவதற்கு முன் குறைந்தபட்சம் 3 முதல் 4 வரை மணிநேரங்களுக்கு முன் இதை தவிர்ப்பது நல்லது. உடல் எடையை கட்டுப்படுத்துங்கள். கண்ட்ரோல் யோர் வெயிட். சோகஸ்மெலி அதிக உடல் எடை குரட்டையின் முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருக்கலாம். உடல் பருமன் உள்ளவர்கள் தங்கள் எடையை குறைத்தால் குரட்டையும் கட்டுப்படும். தேவையான உறக்கம் பெறுங்கள். கெட் தி ஸ்லீப் யூ நீட். சோகஸ்மெலி போதிய தூக்கமின்றி அதிக நேரம் வேலை செய்தால் தசைகள் அதிகமாக தளர்ந்து குரட்டை ஏற்படும். தினமும் குறைந்தது 7 முதல் 8 வரை மணி நேரம் உறங்குங்கள். மருத்துவ ஆலோசனை பெறுங்கள். கெட் மெடிக்கல் அட்வைஸ். சோகஸ்மெலி குறைந்த நேரத்தில் கூட கடுமையான குரட்டை பிரச்சனை ஏற்படுமானால் அது தூக்க அப்னியா, ஸ்லீப் ஆப்னியா போன்ற மருத்துவ பிரச்சனையாக இருக்கலாம்.